அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 19 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 4, 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 9:50 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று காலை 11:33 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் பரணி, கிருத்திகை. ராசி பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷமம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ள கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும், இல்லை தேவையில்லாத அபராதம் விதிக்கப்படும். அதே போல் வண்டியை இயக்கி கொண்டு எக்காரத்தை கொண்டும் மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசனம் துணை புரியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்து எடுங்க. முக்கியமாக பிரேக் பிடிதான் பார்த்துட்டு வண்டி எடுங்க. அதே போல் தொலைதூரம் அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூரம் பயணம் மேற்கொள்ளுவங்க இன்று விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அலைச்சல், பிரச்சனை, விபத்து, பகை, சண்டை சச்சரவு அனைத்தும் ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 6:15, 7:15, மாலை 1:45 2:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்தை பயன்படுத்தினா சிறப்பு. ராவகாலம் காலை 7:30 9. யமகண்டம் காலை 10:30 12. குளிகை மதி 1:30 3. சூலம் கிழக்கு. குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அதே போல் இன்று கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.